ஒரு வைராக்கியம், சுவிசேஷ வேலையில ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. டிராக்ட் கொடுக்க போகிறோம், மாசத்துக்கு ஒரு முறை 30 பேர்கிட்ட கிட்ட வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வரலாம். வந்தால் 2 குழுவாக என்ன செய்யலாம், பிரிஞ்சு 2 இடங்களுக்கு 2 ஏரியாவுக்கு போய் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. சபையோடு கூட சில காரியங்களை செய்யணும், அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். கடைசியாக எபிரேயர் 8:10 வாசிக்கும்போது, எபிரேயர் 8:10 வாசிக்கும்போது சீக்கிரம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஒரு முறை நல்லாவே வாசித்துருவோமா எல்லாரும்? அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து. ரொம்ப சந்தோஷம் இல்ல? அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இன்னைக்கு உங்களுக்கு பக்கத்துல உங்களை கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல வச்சு ரகசியமா 10 கோடி ரூபாய் தருவேன், நீ இயேசு வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொன்னா, பணத்தை வாங்கி நான் இயேசு வேண்டான்னு சொல்ற ஆசாமிகள் கை தூக்கி காட்டுங்க. யாருமே இல்லையா? ஒருத்தரும் இல்லையா? பொய் சொல்லாதீங்க. பணம் வந்துச்சுன்னா அப்புறம் செய்வேன்னு சொல்லுவீங்களோ? 10 கோடி இல்லை, 10,000 கோடி கொடுத்தாலும் பணத்தையும் கொடு, இயேசுவும் வேணும். எல்லாம் ரெடி. பணம் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேணும். செத்தாலும் சாகிறேன், உன் பணத்தில் ஒரு பைசா கூட நான் எனக்கு என்ன வேண்டாம், எடுத்துக்கொள்ள மாட்டேன். பிரமாணங்களை இருதயத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். இதை சொல்றதுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? எங்க பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாரு அதனால சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? நெவர். எனக்கு தெரியும் தேவனுடைய பிரமாணங்கள் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். ஆச்சரியமா இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய ஆச்சரியம். முதல் அற்புதம் நாம ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய அற்புதம், பயங்கரமான ஃபர்ஸ்ட் மிரக்கல் இன் லைஃப். அதுக்கப்புறம் நம்ம குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டதும் நம்ம காரியங்கள் நடக்கிறதும் பெரிய. இன்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ள வராதவங்களுக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. நமக்குள்ள தெரியுது அது எவ்வளவு பெரிய மகா பயங்கரமான அற்புதம் அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யார்? சம்பத்து. அவர் இரண்டாவதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூன்றாவது உயர்த்தப்பட்டவர்கள், நான்காவது மந்தை போல வழிநடத்தப்படுகிறோம், அஞ்சாவது ஆயத்தப்படுத்தப்படுகிற ஜனமாய் இருக்கிறோம், ஆறாவது வைராக்கியம். மற்ற எல்லாம் அப்படியே கம்மன் இருக்கீங்க. பிரைஸ் காட். வைராக்கியத்தோடு வாழ கிருபை செய்கிறவர். ஏழாவதாக பிரமாணங்களை இருதயத்திலே எழுதப்பட்டவர்கள். இந்த 7 ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றதையாவது ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. ஒருவேளை நீங்க எழுதாட்டினாலும் பரவாயில்லை. தேவனுடைய சொத்து சொல்லுங்க எல்லாருமே. நாம யாரு? தேவனுடைய சொத்து. இரண்டாவதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுங்க. குட். மூன்றாவது பூமியிலே உயர்த்தப்பட்ட ஜனம் சொல்லுங்க. நான்காவது மந்தை போல வழிநடத்தப்படுகிறவர்கள். அஞ்சாவது ஆயத்தப்படுத்தப்படுகிற ஜனம். ஆறாவது வைராக்கியம் உள்ள ஜனம். ஏழாவது பிரமாணங்களை இருதயத்தில் பெற்ற ஜனம். நல்லா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இருதயத்திலே பெற்ற ஜனம். அதனால தான் இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்ப இந்த ஜனத்துக்கும் மற்றவருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. என் ஜனம் எப்பவுமே ஸ்பெஷல். ஹல்லேலூயா. மற்றவனுக்கு உனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. நான் காட்டுவேன். இந்த வாரத்தில் ஒருவேளை கர்த்தர் காட்டலாம். அது சாட்சியா வந்து சொல்லுங்க, கர்த்தர் செய்தது எனக்குன்னு சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க.